ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட்டாக நம்ம இந்த பாஸ்போர்ட் வீடியோ போட்டிருந்தோம். எல்லாம் ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் டீட்டெயில் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட வீடியோ தான் இது. நேற்று யூடியூப்பில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் டீட்டெயில் வேணும்னா அதை போய் பாருங்கள். ரொம்ப ஷார்ட்டாக வேணும்னா இதை பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு நான் ஃபோனில் தான் அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ணும்போது லாஸ்ட்டாக அப்பாயின்மெண்ட் டேட்டு, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் லொக்கேஷன் கேட்கும். ஸோ இது ரெண்டு மட்டும் மேனிட்டரியாக நீங்கள் உங்களுக்கு எங்கே நியர்பையாக இருக்கும் அங்கே புக் பண்ணிக்கோங்க. எனக்கு நியர்பையாக அம்ஜிகர் இருந்தது. ஸோ அம்ஜிகரை புக் பண்ணிட்டேன். ஏன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா 9:15 ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சீக்கிரம் உங்களுக்கு 10 o'clock கொடுத்தாலும் சரி, 12 o'clock இருந்தாலும் சரி, நீங்கள் 9 o'clock போயிட்டு நீங்கள் செக்இன் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டைமிங் மேட்ரு கிடையாது. நீங்கள் அங்கே ஃபஸ்ட் கவுண்டர் போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட அங்கே ஒரு டோக்கன் நம்பர் தருவாங்க. அந்த டோக்கன் நம்பர் படி தான் உள்ளே நீங்கள் போவீங்க. அந்த டைமிங்காக ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன டாக்குமெண்ட் எடுத்து போகணும்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், அப்படி இல்லைனா 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டாக என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்கணும். அதாவது ஆதார் கார்டில் நீங்கள் அந்த ஆதார் கார்டில் கொடுத்துருக்க அட்ரஸ் நீங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கணும். அப்படின்னா ஓட்டர் ஐடி, அப்படி இல்லைனா லைசன்ஸ், இந்த மூணுத்தில் எதனா ஒன்று எடுத்துகிட்டு போனால் போதும். ஏன்னா மூணுமே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லது. ஏன்னா அட்ரஸ் கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது, நீங்கள் அந்த வீட்டில் தான் 10-15 வருஷம் இருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் அதுவே இது பண்ணிக்கலாம், அது இது கிடையாது. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா 3 கவுண்டர் இருக்கும், ஏபிசி. ஏ கவுண்டர் தான் மெயின். ஏ கவுண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அங்கே ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் உங்களுக்கு ஃபோட்டோவாக வரும். அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது. அங்கே நீங்கள் என்ன அப்ளை பண்ணிங்களோ அதை ரிலேட்டடாக பண்ண கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பி கவுண்டர் போனீங்கன்னா பி கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜினல்ஸும் அதுக்கப்புறம் ஜெராக்ஸும் கேட்பாங்க. ஜெராக்ஸ் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகலனாலும் பிரச்சனை இல்லை, அங்கே இருக்கும். ஸோ ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஏ கவுண்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அங்கேயே ஒரிஜினல் காட்டுற மாதிரி, எல்லா கவுண்டர்லையுமே ஒரிஜினல் காட்டுற மாதிரி இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பி கவுண்டர் போயிட்டு பி கவுண்டரில் ஒரிஜினல் சும்மா அவங்களோட இது பார்ப்பாங்க. எதுவுமே கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சி கவுண்டர் அனுப்பிச்சிடுவாங்க. சி கவுண்டர் தான் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அப்ரூவ் பண்ணுறவங்க, அவங்க தான் சீனியர்ஸ். ஸோ அவங்க பார்த்துட்டு என்னென்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி அப்ரூவ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், வேறு எந்த ப்ராசஸுமே கிடையாது. மெயின் திங் பார்த்தீங்கன்னா 10th சீட், அது 10th மார்க் ஷீட் இல்லை 12th மார்க் ஷீட், அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் மெயினாக பார்த்துவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 days உங்களுக்கு பாஸ்போர்ட் டெலிவரி ஆகிடும். எங்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் கொஞ்சம் பயந்தோம். அவங்க வீட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தது கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் அவங்க வீடு. எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸில் இருக்கனால அதுதான் பயந்தோம். ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் அவங்க அட்ரஸில் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க அட்ரஸ் அப்ளை பண்ணும்போது போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும்போது அவங்க இருக்கணும். அதே மாதிரி போஸ்ட் வரும்போது அவங்க இருக்கணும். இதுதான் விஷயமே, வேறு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோக்கும் உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ.